அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தியாகதுர்கம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் இருந்து 2671 பெண்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிறப்பு பாலாபிஷேகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் இருந்து 2671 பெண்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு, முன்னாள் அமைச்சர் மோகன் ஆகியோர் பால்குட ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். பால்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலை அடைந்தது. அங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல நூறாண்டு காலம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழவும், தமிழகத்தில் 2026 அதிமுக தலைமையில் ஆட்சி அமையவும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகவும் வேண்டி அதிமுகவினர் மற்றும் பெண்கள் பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெண்கள், பொதுமக்கள் என சுமார் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபு, தியாகதுர்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.